Hello guys, welcome back. இன்னைக்கு MotoGP ஓட அப்டேட் தான். இன்னைக்கு என்னன்னா டே 3 சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக கிராண்ட் ஃபிக்ஸ் 2023 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தான் ஃபைனல் டே. உங்களுக்கு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த MotoGP இங்கே வர்றதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கு காரணமான ஸ்பான்சர்ஸ் பற்றி தான் உங்களுக்கு இப்போ ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ டைட்டில் ஸ்பான்சர், த மெயின் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில், கோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்னு சொல்லி ஒரு கம்பெனி அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பேக் டு பேக் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா KTM இருக்கிறாங்க, டுக்காட்டி இருக்கிறாங்க, ஹோண்டா இருக்கிறாங்க, யமஹா இருக்கிறாங்க, மெச்லின் இருக்கிறாங்க அண்ட் அப்ரிலா கூட இருக்கிறாங்க. இங்கே மட்டும் முடியல, இன்னும் இருக்கிறாங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ரோஜர் வேர்ல்ட் வைட் அண்ட் மர்ச்சி, எஃப்எம்ஸ், ரெட் புல், அப்புறம் 24/7 அவங்களும் சேர்ந்து தான் இதோட ஈவெண்ட் ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ மெடிக்கல் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், JP ஹாஸ்பிட்டல்ஸ், மெடுலைன்ஸ், இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு மெடிக்கல் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா, ப்ராட்காஸ்டோட பார்ட்னர்ஸ் வேணும்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஜியோ சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ் 18 கூட சேர்ந்து பார்ட்னராக இதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா புக் மை ஷோ கூட அவங்க பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ இவ்வளோ எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட் வந்து வெற்றிகரமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலிவுட்டில் ஃபேமஸான ஆக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜான் ஆப்ரம், ஹீ இஸ் ஆல்சோ பேசிக்லி பைக்கர். அவர் பைக்கு ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த சினி படத்தில் வந்து நீங்கள் அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரும் ரொம்ப பேஷனேட் பைக்கர். ஸோ அவர் வந்துட்டு என்னென்னா இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண ஃபேர் ஸ்ட்ரீட் இன் கொலாபரேஷன் ஆஃப் டோரா ஸ்போர்ட்ஸ் இந்த இந்தியன் ஆயில் கூட சேர்ந்து இங்கே கொண்டு வந்ததுக்காக இவங்க எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. To the MotoGP, for getting MotoGP to India, and I'd like to congratulate the Indian Oil MotoGP team. I'd like to thank the Honorable Chief Minister of Uttar Pradesh for really making this happen, and I'm just very excited to see all the riders here in India. So ஏன்னா இந்தியன் ஆயில் கிராண்ட் பிக்ஸ் 2023 நம்ம இந்தியாவில் அதுவும் பூத் சர்க்கியூட்டில் நடக்குது. 41 டீம்ஸுங்க, 41 டீமை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 82 ரேசர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ MotoGP TMலையும் இல்லை MotoGP 2, 3ல இந்த மாதிரி இதில் ஃபேமஸான ரைடர்ஸ் லைக் ஃப்ராங்கோ பகானியா, மார்க் மார்க்கஸ், மார்க்கோ பெசெச்சி, பிராட் பிண்டர், பிறகு ஜாக் மில்லர் அண்ட் ஜார்ஜ் மார்டின், இந்த மாதிரி ஃபேமஸான லெஜெண்டரி ரைடர்ஸ்லாம் வந்து இங்கே ஓட்டியிருக்காங்க. அவங்களையும் இங்கே இந்தியாவில் கொண்டு வந்ததுக்காக அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த MotoGPயோட ரிசல்ட் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து நம்ம யமஹா ஃபேக்ட்ரி ரேசிங் டீம்லேருந்து Fabio Quartararo அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா Pramac ரேசிங் டீம்லேருந்து மிஸ்டர் ஜார்ஜ் மார்டின் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட், ஸோ நீங்கள் நினச்சது மாதிரி நான் நினச்சது மாதிரி அவர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. பட் நாட் த டெவில் அண்ட் த ஏஞ்சல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VR 4016 ரேசிங் டீம்ல இருந்து மிஸ்டர் மார்க்கோ பெசெக்கி அவர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் ரிசல்ட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட் गाइस and this is going to be a huge success. ஏன்னா ஃபைனலாக நம்ம இந்தியாவில் MotoGP நடந்து கடைசியில் வின்னும் பண்ணி அவங்க ரிசல்ட்டும் சொல்லியாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய MotoGP நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கீழே போடுங்க. அண்ட் வாட் அபவுட் தி ஃபார்முலா கிராண்ட் பிக்ஸ், ஃபார்முலா 1 நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கீழே இது பண்ணுங்கள். This is your Ghost signing off from Bright Spot Tamil. Stay tuned. Cheers in another video.